ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு வெப்சைட்டை நம்மளால் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அந்த ஜென்ஏஐன்ற ஒரு கான்செப்டில் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். ஸோ இது என்னென்னா, நமக்கு எந்த நாலேஜுமே தேவையில்லை. ஒரே ஒரு நாலேஜ் மட்டும் தேவை. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றது நாலேஜ் இருந்தால் போதும். அதுக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை தெளிவாக நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி கோடிங்கே இல்லாமல், நீங்கள் எந்த ஒரு கோட் நாலேஜும் இல்லாமல் உங்களால் ஒரு வெப்சைட் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண முடியும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்க மார்க்கெட்டோட ட்ரெண்டு, கோட்லெஸ் பிளாட்ஃபார்ம். இது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவபிள்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, போல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மாதிரி எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு அக்கௌண்ட், நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அது ஒரு கமெண்ட் கேட்கும். என்ன மாதிரி வேணும், உனக்கு சைட் என்ன மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கமெண்ட்டில் போயிட்டு எனக்கு உதாரணத்துக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வெப்சைட் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டோர் வெப்சைட் வேணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் வேணும், குவான்டிட்டி வேணும், ரேட் வேணும், டோட்டல் வேணும் அப்படின்னு கொடுத்து எனக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு வெப்சைட் ஆனதை டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட நாலேஜ், அந்த பிஸ்னஸில் இருக்க நாலேஜை பேஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் இன்னும் டியூன் பண்ணி உங்களுக்கு ஒரு தேவையான வெப்சைட்டை உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதை எப்படி பண்ண போகிறோம், எப்படி கமெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு விஷயத்தை டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.